ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் தரமான சம்பவங்களோட அமேசான் பிரைம் அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியேறக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான எராட்டிக் த்ரில்லர் சீரிஸாக எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்றது சும்மா பீக் லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாத இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னலுமே கொண்டு போவாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம ஹீரோனான கிளாரா வந்து ஒரு காஃபி ஷாப்ல நம்ம சீரிஸோட ஹீரோவான ஆலிவர் வந்துட்டு மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 56 நாளைக்கு அப்புறம் பிரசன்ட்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு யார் அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு பாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிதைஞ்சு போயிருக்கு. ஸோ இது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்து ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த சீரிஸை பத்தி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய 365 டேஸ் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதுல வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இதுலுமே அதை விட பயங்கரமா காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸோட பேரு வந்து 56 டேஸ் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான சீரிஸ் தான். தென் அடுத்து போக போற சீரிஸுமே வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல தான் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட சீசன் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல வரக்கு ஒரு கேரக்டர் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். சரி, இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு ஐலாண்டை காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஐலாண்ட்ல பயங்கரமான கில்மா பார்ட்டி அப்படின்றது பொண்ணுங்களை வச்சு நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ யாருன்னே தெரியாத ஒரு 2 பேர் வந்து அங்க இருக்கிற எல்லாருமே சரமாரியா போட்டு தள்ளிட்டு ஸோ அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம சீரிஸோட ஹீரோ அவருடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்துமே ஒரு ஸ்பீச்சா கொடுத்து திரும்ப டியூட்டிக்கு வந்துட்டு ஜாயின் பண்றாரு. ஸோ அப்பன்னு பார்த்து இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் வந்துட்டு கைக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த கொலையை வந்துட்டு உண்மையிலே யார் பண்ணாங்க அப்படின்றத முன்பே ஒன்னா விசாரியாக காமிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சம்பவத்துல இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லுமே பாத்தீங்கன்னா சம்பவத்தோடு சேர்த்து அந்த கிரைம் த்ரில்லர் ஜானர் எல்லாமே தரமா காமிப்பாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா கிராஸ் சீரிஸோட சீசன் 2 அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸ் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட சீசன் 1 பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். ஸோ அதே மாதிரியே சீசன் 2மே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த சீரிஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னா சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்கிற ஒரு பெண் வந்து ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பாத்தீங்கன்னா யாரோ வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இறந்து போன அந்த பெண் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்க 2 பேருமே வேற வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த கொலையை வந்துட்டு யார் பண்ணாங்க அப்படின்றத நம்ம சீரிஸோட ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜர்னல் அப்படின்னாலே அந்த மர்டரை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும், தென் ஒரு த்ரில்லர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொண்டு போவாங்க. இந்த சீரிஸை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த போலீஸ் கேரக்டர் அப்படின்றவங்க அவங்களுடைய ரியல் லைஃப்ல எந்தமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் வந்து கோரா சீரிஸோட சீசன் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக பார்க்க போற படம் வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டோரியே வந்து ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் தான். பட் இருந்தாலுமே சம்பவங்கள் எல்லாமே தரமா இருக்கும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாயின் பண்றாங்க. ஸோ அதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 2 நபர்கள் கூட இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா புதுமை அப்படின்றது சுத்தமா இருக்காது. ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் தான். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அவங்க காக்க முடிச்ச நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.